டேய் அவங்க முக்கியமாடா, தொகுதிக்காரன் தான்டா முக்கியமா போனதான்டா முக்கியம். அவங்க போய் பேசிட்டு ஓகே வந்தது தான். ஏதாவது போய் பேசிட்டு நம்ம வந்திருக்காங்க. நம்ம வந்து அறிக்கையோட ஆ? நிப்பாட்டல. அன்னைக்கு நடந்தது இது வந்து பாத்தீங்கன்னா மதுரை ராம்நாடு இது மானாமதுரையோட சேர்ந்து வருது இது. இது மதுரைக்கு மேபி சம்பந்தப்பட்டதுதான். ஸ்டார்ட் ரைட்டா? பண்ணிருப்பாங்க. போய் பார்க்க என்னன்ட்டு. ஆனா வந்து இதுக்கு தீர்வு கிடைக்கணும். நம்ம நிறைய பண்ணணும் இதுக்கு. இந்த கஷீல் டெத்து இந்த இதோட இதான் லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்டா சுத்தமா அழிக்கணும். இது இருக்கவே கூடாது கஷீல் டெத்து. இனி யார் இல்ல இனி எல்லாருமே போலீஸ் பிடிச்சாலே பயப்படதானே செய்வாங்க. ஆ? இது நடக்கக்கூடாது இது. நம்ம இறங்கி ஒவ்வொரு ஊர்லயும் போராடணும்னா கரெக்டா இருக்கும் இது. அண்ணன் வந்து புள்ளையா சொல்லி போட்டாரு. எடப்பாடி வந்து வேற வழியே இல்லாம சிபிஐ மாத்தணும்னு சொல்லியிருக்கான் மனுஷன். சிபிஐக்கு மாத்தினா கண்டிப்பா தீர்வு கிடைக்கும். சிபிஐக்கு என்ன மாத்தணும்னு சொல்லியிருக்காரு. இந்த இப்ப அறிக்கை வந்திருக்கு. சிபிஐக்கு மாத்தினா கரெக்டா இருக்கும். ரெண்டாவது அறிக்கை இத பேசிதான் கொடுத்திருக்காரா? ஆகணும். சும்மா விடக்கூடாது. ரெண்டாவது அறிக்கை நீ வந்திருக்கா? எல்லாரும் பேச இதோ செக் பண்றேன். ஃபேக்ட் செக் பண்றேன். இல்ல டிவிகே சார்பா கோர்ட்ல வழக்கு தொடுத்திருக்காங்க. நான் நம்ம இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். இது எங்க ரத்னம் இங்க இருக்கானா? நம்ம சார்பா வந்து வழக்கு தொடுத்திருக்கோம். ஆனா அதோட கேஸ் ஃபைல்ஸ் வந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்றோம். ஓகேங்களா? ரத்னம் இல்லடா போயிட்டான் நினைக்கிறேன். அவனுக்கு வேலை இருக்குன்னு சொன்னான். அவன் கொஞ்ச நேரம் தான் இருப்பேன்னு சொன்னான். அதனால ஓகே ஓகே. போயிட்டான். திருமலை ப்ரோ, இப்பதானே நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம். ஏடிஎம்கே இவங்க கேஸ் போட்டாலும் இப்ப ரெண்டாவது நம்ம போடுற கேஸுங்கிறது வந்து இன்னமும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச ஆமா நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன்ல. எல்லாமே ஆமா இங்க ஆமா ஆமா. கரெக்டா அவங்க பக்காவா பிளான் பண்ணி தான் ப்ரோ பண்றாங்க. இந்த சாண்டிட்ட கேளுங்க. அவன் அந்த பையன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அதை வேணா நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் வேணா ரெஜிஸ்டர் பண்ணலாம் நம்ம எல்லாருமே சேர்ந்து. என்ன இந்த கம்ப்ளைண்ட்? இல்ல கேஸ் அது இன்னும் வேணா ஹியூமன் ஸ்ட்ராங் ரிசோர்ஸ் ஆகும். எதனால கம்ப்ளைண்ட் கொடுக்க முடிஞ்சது. அது ஸ்டேட் கவர்மெண்ட் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு கொடுத்துருக்கேன். ஓ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ணோமே மொத்தமா ஏதோ ஒரு இஷ்யூ. நான் வேல்முருகனுக்கு வந்து ஆமா போக்சோ வேல்முருகனுக்கு வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். என்சிபிசிஆருக்கு வந்து பண்ண மாதிரி என்ன என்ஹெச்ஆர்சிக்கு அமைச்சிருக்கேன் ஆக்சுவலா. வேற எதுவும் இல்ல. இல்ல வேல்முருகனை பேசினா பாத்தீங்களா சின்ன அந்த ஐடி பிள்ளைங்கள, ஷேர் பண்ணு. நான் அதுல நான் போக்சோ கூட ரிஜிஸ்டர் பண்ணிருந்தேன். நான் வந்து ஹெச்ஆர்சி நெட் டாட் ஐன்னு அவ்வளவுதான். பெருசா எதுவும் கிடையாது. எனக்கு டிஎம் பண்றா. மெயில் ஐடி சாண்டி நானும் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கேன்டா. அதுல நீ அனுப்பிச்சுட்டு எனக்கு மெயில் ஐடி இல்ல. பண்ணியா இல்லையா இல்ல இனிமேதான் பண்ண போறியா? பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடிச்சிட்டு இல்ல இருக்கேன். சிபிஐ வந்து தானா வந்து இத கேஸ விசாரிக்க முடியாதுல்ல. தமிழக அரசு தலையிடணும்ல. இல்ல அவங்க வர முடியுமா? இல்ல கோர்ட் இருக்கு தலையிடுச்சுன்னா இருக்கு இல்ல சிபிஐ தனியா இல்ல 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 வரலாம். ஒரு நிமிஷம் அண்ணா ஒரு நிமிஷம். ஆக்சுவலா வந்து சிபிஐ வந்து கோர்ட் உத்தரவு போடணும். அதான் ஆக்சுவலா சொல்றேன். அப்படி அதத்தான் சொல்றேன். இல்லைன்னா தமிழக அரசு வந்து அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். 2 தான் இருக்கு. அதுதான் ஒண்ணு பிரச்சனை. கோர்ட் சொல்லணும். இல்லன்னா வந்து அரசு வந்து இது என்னால முடியலன்னு சொல்லி ஹேண்ட் ஓவர் பண்ணணும். 2 வழி தான் இருக்கு. இப்ப பயந்துட்டு நம்ம தான் இவங்க ஸ்பீக்கர்ல என்ன ரொம்ப நேரமா ஒருத்தர் அமைதியா இருக்காரு என்ன? யாரு? காலைன் ப்ரோவா? அவர்தான் சீனியர். ஏதாவது சொன்னாதான் நல்லா இருக்கும். கேக்குதா அவரு ப்ரோ? இப்படி காலைன் ப்ரோ இருந்தாருன்னா பக்கா கட்சி கிளம்புறாங்க. பண்றாங்க. மேல இருக்கிறதெல்லாம் சிஸ்டம் பண்ண எனக்கு தெரிஞ்சு பக் தான் போல. என்ன நிறைய பேருக்கு கீழே தூக்கி போட்டுருது. நம்ம எக்கச்சக்கமா பக் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பப்ப திருமலை அப்படிதான் ப்ரோ ஆகுது. 11 o'clock வந்து இந்த பிரஸ் மீட். ஓகே 11 o'clock பிரஸ் மீட் ஏதாவது ஆரம்பிச்சிட்டாங்களா இல்ல என்ன? நான் இன்னும் பார்க்கல. பாருங்க என்னன்னு. நானும் இந்த ஆபீஸ்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அதனாலதான் கேட்டேன். இன்னும் ஆரம்பிக்கல போலுக்கு. நானும் யூடியூப் சேனல்லாம் போய் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு எதுவும் ஆரம்பிச்ச மாதிரி தெரியல. அதான் கேட்டேன். இன்னும் எதுவும் காட்டல. பக்கா ரிப்போர்ட் அடிக்கிறாங்களா? தெரியுமே பண்ணாலும் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப் பாருங்க. வாட்ஸ்அப் பாருங்கடா. வாட்ஸ்அப் பாத்துக்கோங்க. டீடைல்ஸ் வந்திருக்கான்னு பாத்துக்கோங்க. கட்சியை பத்தின டீடைல்ஸ் எதுவும். என்னால யாரும் ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ண முடியல.
இல்ல அதான் பக்கு தான் போல இருக்குது. திடீர்னு ரீக்ரியேட் பண்ணிக்கோங்க ஒரு ட்ரிப் வேணா, பார்த்து ஒரு ட்ரிப். இந்த இப்போ எனக்கே இருக்கப்பா போன்ல கனெக்ட் ஆகல. அதான் லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். எனக்கே போன்ல கனெக்ட் ஆகல. இப்போ இது 11 மணிக்கு இது லைவ் ஆரம்பிச்சிட்டாங்களா? ஹிட் பார்ட்டியா எதுவும் எதுலயும் ஆரம்பிச்சிருக்காங்களா? ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா ஒன்றும் ஏதாவது? பார்க்கல. யாரா நியூஸ் பார்த்தேன். பார்த்தா எதுவும் அததான் காட்டல. எடுத்து வச்சேன். ஒவ்வொரு பட் நியூஸா ஆனா இப்பதான் பார்த்துட்டு இருக்கேன். யூடியூப்ல ஒவ்வொரு எதுவும் நியூஸா வந்திருக்கா? பார்த்துட்டு இருக்கேன். யூடியூப்ல அல்லது நியூஸ்ல எதுவும்? அதான் அதான் ஒவ்வொரு சேனலா இப்பதான் பார்த்துட்டு இருக்கேன். இல்லைங்க சொல்றேன் பார்த்துட்டு. பார்த்துட்டு சொல்லு. ஏதாவது இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடு. அஜித்குமார் அவர்களின் குடும்பத்திற்கு வேண்டிய உதவிகளை தேவைக்கே சார்பாக செய்து கொடுக்கப்படும் என உறுதி எடுத்துள்ளார் தலைவர் விஜய். அந்த உள்துறை அமைச்சர் அப்படிங்கிற டாபிக் பயங்கர ட்ரிகரா இருக்கும் போல இருக்க. ஆமா ஆமா. பயங்கர ட்ரிகர் ஆயிருக்கும் அவனுக்கு. இந்த யாரோ மேம் போட்டிருந்தாங்க. இன்னையில இருந்து இங்க உன்னை இந்த ஸ்பேஸ் முதலமைச்சர்ல ஏன்டா இருந்து இவ்வளவு ஆதரவு? இந்த ஸ்பேஸ்ல ஏன்டா இவ்வளவு ஆதரவு? அது உள்துறை அதர் அமைச்சரா கிடையாது. அது ஸ்பீக்கருக்கு தாண்டி அது அதர்ல போகும். அப்படி காட்டுமா அதில் இது? சின்ன எனக்கு தான் ஆமாம் அப்படி காட்டுதோ அப்புறம் ஒருவேளை? எல்லாருக்கும் காட்டும். அது குறிப்பிட்ட ஸ்பீக்கருக்கு அப்புறம் இது சொன்னதுக்கு அப்புறம் அது அதர்ல காட்டும். நான் அந்த கொஞ்சாங்க டெம்ப்ளேட் போட போறேன். கவானி படத்துல போடுவாங்க. இனிமேட்டு கூப்பிடுவாங்க. இனிமேட்டு உள்துறை அமைச்சர் நான் கூப்பிடுவேன். இல்ல ஜெயலலிதா அம்மா இருக்கும் போதுனா போலீஸ் அவ்வளோ கட்டுப்பாட்டுல வச்சிருப்பாங்க. இவர் வந்துட்டு ஒன்றும் பண்றது இல்லை பொழுது. எல்லா இடத்துலயும் இதே மாதிரி பிரச்சனை தான். தெரியல எந்த நியூஸ்லயும் லைவே காட்டல. எல்லாம் நார்மல் நியூஸ் தான் ஓடிட்டு இருக்கு. டைமிங் மாத்திட்டாங்களா என்னன்னு தெரியல. என்ன திருமலை பிற எதுவும் ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ண முடியுதா? இல்ல எனக்கு பண்ண முடியல. காட்டுதா யாருக்கும்? என் ப்ளூடூத் வேற சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆகி போயிட்டப்பா. சை. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஈவினிங் போடுவோமா? இரு இரு, இந்த 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 நியூஸை மட்டும் பார்ப்போம். இந்த 11 மணி இந்த இதை மட்டும் பார்த்துட்டு என்ன வருதுன்னு பார்த்துட்டு பேசிட்டு போறோம். ஏன்னா நம்ம பேசிட்டோம், நம்ம ஃபுல்லா இன்னைக்கு அட்ரஸ் பண்ணிட்டோம்ல எல்லாத்தையுமே. ஓகே. எதுவும் வந்திருக்காடா ஹிட்டு? பார்த்துருக்கியா ஏதாவது? இல்ல எந்த நியூஸ்லயும் பார்த்துட்டேன். எல்லா நியூஸ் சேனல்லையும் எதுவுமே வரல. லைவ்ல போடல இன்னும். கொஞ்சம் அப்போ டைம் வந்து முன்ன பின்ன ஆகலாம்னு நினைக்கிறேன். ஏதாவது மாற்றி டைம் ஆமா பண்ணுவாங்களா? மேபி இப்பதான் வந்து அரேஞ்சிங் ப்ராசஸ் பண்ணாலும் போகும் ம். பிரஸ் மீட் ஏரியால. அதான் எப்படியோ இன்னைக்கு காலையிலேயே ஒரு அறிக்கையை இன்னைக்கு விட்டு போட்டு இன்னைக்கு எல்லாரையும் கதற வச்சு ஆரம்பிச்சிட்டாரு காலையில இருந்தே. இன்னைக்கு எப்படி இன்னைக்கு ஃபுல்லாக தூங்க மாட்டாங்க. அவன் வாய் பேசிக்கிட்டு இருந்தானா எல்லாத்தையும் வாய் அடைச்சுட்டாருல ஒரு ட்வீட் போட்டு. ஆமா எங்க அதான் ஆரம்பிச்சிட்டாங்களே. பக்கத்துல கதறிக்கிட்டு இருக்காங்க வாழ்ந்து கொத்தடி மைசி. வேற வேலை வேற வேலை. உள்துறை அமைச்சர் குரூப்பா? உள்துறை அமைச்சர் தான். யாரும் நியூஸ் கடைசி வரைக்கும் கதற மட்டும் தான் முடியும். வேற என்ன செய்ய முடியும்? பிறகு இதெல்லாம் பத்த பிறகு கதறி தானே ஆகணும். இனிமேல் போடுற எல்லா டாபிக் உள்துறை அமைச்சரை அட்டாக் பண்ணியே போட்டுருவோம்டா பேசாம.
சரி ஓகே, அப்போ அவங்க அந்த ப்ரெஸ் மீட் கொடுக்கட்டும். அப்போ நம்ம அடுத்து அப்போ ஈவினிங் பார்த்து விடுமா? அப்போ நைட்டு வழக்கம் போல் என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதான் சொல்றேன். வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பரவாயில்லைங்க. இவனு மொத்தமா பேசிட்டு அதுக்கு என்ன அவங்க சைடுல இருந்து ரிப்ளை பண்றானுங்க எல்லாத்தையும் ஆமாம், பார்த்துட்டு இவங்களும் நம்ம கட்சி சார்பு என்ன சொல்கிறாங்க என்ன வருதுங்கிறத பார்த்துட்டு நம்ம அப்புறம் ஈவினிங் வழக்கம் போல் நம்ம நைட் பேசுகிறேன். அதான் டீட்டெயிலா பேசணும். அவசரப்பட்டு எதுவுமே நம்ம பேசணும். ஈவினிங் இப்போ எல்லாம் பார்த்துட்டு 1/2 மணி நேரம் டிலே ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்கண்ணா. வருது நம்ம சாயந்தரத்துக்கு மேல ஸ்பேஸ் போட்டா அதான் கரெக்டா அப்போ இருக்கும். நம்ம 1/2 மணி நேரம் இன்னும் டைம் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. ஆமா அப்போ இல்லை, இப்போ எனக்குமே ஃபோன் வந்து ஆமா இப்போ ப்ளூடூத் சார்ஜ் இல்லை, எனக்கு ஆஃப் ஆகிட்டு, நான் ஸ்பீக்கரில் தான் பேசிக்கிட்டு சரி இருக்கேன். ஓகே ஈவினிங் பார்த்துக்கலாம். என்ன அப்புறம் நினைக்கிறாங்க? மற்ற அப்புறம் பார்த்துட்டு எல்லாம் எல்லா விவரம் வருதுன்னு பார்த்துட்டு நம்ம ஈவினிங் வேணால் பேசிவிடும் பார்த்துட்டு என்ன.